ஏய் ஓத வாங்குவே போடா போடா எங்களுக்கு தெரியாதா ஏய் போடா பேரம்மா சிவராஜ் வயசு 16 போடா போடா உன் பேர் என்னடா காத்தவராயன் உன் பேரு மரத்து வயசு 17 சார் போடா உன் பேர் என்னடா குமாரி வயசு 16 என்னத்துக்கு சார் ரத்தம் அடிக்கிறீங்க? உனக்கு பொம்பளை வியாதி இருக்கான்னு பார்க்கறதுக்கு. என்னது பொம்பளை வியாதியா? பொம்பளை வியாதி பொம்பளைங்களுக்கு தானே சார் வரும், எனக்கு என்னத்துக்கு சார் வருது? நான் ஆம்பளை சார், இன்னும் கொஞ்சம் நாள்ல அப்பாவாக போகிறேன். சரி சரி, ரொம்ப சந்தோஷம். டேய் என்னடா செஞ்ச அந்த பொண்ணு? சும்மா சொல்றா. நேத்து அந்த பொண்ணு அங்க அழுதுனே இருந்துச்சு. மாமே என்ன செஞ்ச கேட்டா எப்படி மாமே சொல்லுவான்? எப்படி செஞ்சிருக்கே? எப்படா செஞ்ச? டேய் உங்களுக்காம வர மாட்டீங்க? டேய் வரிசையில் போங்கடா. போயிட்டாரு. போடா. ஐயா எனக்கு சோறு கொஞ்சம் கம்மியாவே போடு. ஏன்டா? டேய் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். உஷாரான ஆளு. நான் குழந்தை கூட்டி விடணுமா? ஏய் கூட்டி விடா. ஐயோ அடிச்சுக்காதீங்கடா. சொன்ன கேடா. வேணடா. டேய். அடிங்கடா. டேய் சண்டை போடாதடா. டேய் டேய். இருங்கடா. டேய் அடிச்சுடாதடா. விடுடா. ஏய் உடியா எல்லாம் கட்டி வச்சிரா. அந்த வேலைய ஆரம்பிச்சீங்களா? கலவரம் சார் இவன் பெரிய ரேபிஸ்ட் சார். என் ஓடிருங்க. நீங்க பத்திரிக்கை பார்த்தா இங்கே உங்களையும் ரேப் பண்றா சார். யாரை ரேப் பண்றான்னு பார்க்கலாம். ஒழுங்கா இல்ல பொழந்து கட்டிடும் பாத்துக்க. நம்மளா சைனீஸ் ஏரியால எவ்வளவு டெவலப்பா சுத்தி நின்றான். உள்ள பூச்சி போட்டா நம்மளா திரும்பிடுமா என்ன? தோபரா பெருசா ரேபிசி சோரத்துல போறத நான் மச்சான் நல்லா கச்சி வச்சு நிக்கிறேன். தம்பி தம்பி விடுறா. அவன் ஒரு காட்டு பையன். நீ சாப்பிட்டு வானா சார். ஏன்டா சிக்கலையா? ரொம்ப பசிக்குது சார். ஆனால் வானா சார். வலிக்குதாடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், மனசு தான் சார் வலிக்குது. டேய் பெரிய மனுஷன் மாதிரி பேசிக்கிட்டு. இல்லை சார், ஒரு அச்சத்து கூட எனக்கு வலி இல்லை சார். ஆனால் எங்கள் அம்மா பற்றி தப்பாக பேசினா சார் மனசு கஷ்டமாக்குது. பேசுனா போயிட்டு போகிறேன். செத்து போன உங்கள் அம்மாவை பற்றி பேசினானா அந்த பாவம் அவனை சும்மா விடாது. இல்லை சார், என் லவரை சொன்னேன் சார். என் லவர் தான் சார் எனக்கு அம்மா. டேய் என்னடா குழப்புற? இல்லை சார், இந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் லவர் தானே சார் அம்மா. ஏன்டா நீ சொல்கிற கேட்டால் அந்த பிள்ளை பச்சை பிள்ளையா இருக்கும் போலடா. எசப்பா இந்த பிள்ளையில நீ தேர ரசிக்கணும். ஆம்பளை பிள்ளை மேடம். அந்த பொண்ணு இப்படி இருக்கா? நல்லா இருக்கா. இந்த அப்படி ஐயா என்னங்கய்யா நீங்களே நேரில் வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லையா, அந்த பையனோட பாட்டி ஸ்டேஷனுக்கு வந்து துணிமணி கொடுத்துட்டு போச்சு. சரி வீட்டுக்கு போகிற வழி தானே, நானே வந்து கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். ஐயா என்கிட்ட கூட நான் வச்சுக்கிறேன்.
இவனை எங்க உட்காந்துருக்கான்? டேய் சர்வீஸ் அந்த காத்து, டேய் காத்து, வாடாங்க. சார் எங்க நிமிரு, என்னையா அது? மூஞ்செல்லாம் காயமா இருக்கு. யாரையும் அவனை அடிச்சது? டேய் வாடாங்க. எதுக்குடா அவனை அடிச்ச? இல்லைங்கய்யா, வந்ததும் கூட இருந்த பசங்களோட கெட்ட வார்த்தை பேசி சண்டை வலிச்சாயா. வாயை தந்தா ஒரே பொய்யா. யாரு இவன் போய் பேசுறானா? இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணான்னு தெரிஞ்சது அப்புறம் நீ சோத்துக்கு நடு ரோட்ல பிச்சை எடுக்கிற மாதிரி பண்ணிடுவேன். போடா. டேய் உங்க ஆயா துணிமணி பலகாரம்லாம் கொடுத்து விட்டுருக்கு, வாங்கிக்க. இனிமேலாவது இந்த வம்பு துமுக்கெல்லாம் போகாம ஒதுங்கிரு, புரியுதா? நான் சும்மா தான் சார் இருந்தேன். ஒரு பையன் தான் சார், நான் அசிங்கமாக கேள்வி கேட்குறேன் சார். ஓ, உனக்கே இவ்வளோ அசிங்கமா இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு குழந்தைய பத்துக்கிட்டு எவ்வளோ அவமானப்படும். ஏதாவது முன்ன பின்ன யோசிச்சியாடா? கூறு கட்டோட. சார் 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 குழந்தை பொந்துச்சா சார்? என்ன குழந்தை சார்? எல்லாரும் எப்படி சார் இருக்கு? என்ன குழந்தை சார் சொல்லுங்க சார். ஆம்பளை பிள்ளை சார், பையனில் அவரே பார்க்கணும்னு ஆசையா இருக்கு சார். ஒரே தான் போயிட்டு போங்க சார். அப்படி எல்லாம் உடனே பார்க்க முடியாதுடா. இப்போ எப்போ சார் பார்க்கலாம்? உனக்கு முதல்ல ஜாமீன் கிடைக்கட்டும். அது எப்போ சார் கிடைக்கும்? அதுக்கு நாள் ஆகும். இன்னும் எவ்வளோ நாள் சார் ஆகும்? விளக்கென்ன அதெல்லாம் அந்த சின்ன பொண்ணு மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். பாவண்டா அந்த பொண்ணு, புள்ள பெக்கிற வயசாடாது. பச்சை குழந்தைய வச்சுக்கிட்டு அவ என்ன பாடுபட போறாளோ. சார் நான் நல்லா பார்த்துப்பேன் சார். தம்பி, இந்த வயசுல புரட்சி புடிங்கெல்லாம் பேசிக்கிட்டு பின்னாடி உடம்பு செழிச்சதும் அத்துக்கிட்டு ஓடிடுவீங்க. எனக்கு தெரியாதா? சார் நான் அப்படிலாம் இல்லை சார். டேய் எல்லா புறம்போக்கும் இப்படிதான்டா பேசுறான். சார் சத்தியமா நான் சொல்றேன் சார், என் லவர் நான் கைவிட்டுற மாட்டேன் சார். டேய் சரிடா, நீ ரொம்ப யோகியம்தான். நானும் பார்க்க தானே போறேன். முதல்ல உன்னை வெளியே எடுக்க ஏற்பாடு பண்றேன். நீ போ போ போ. சார் சார், என் மவனி லவரி கேட்டதா சொல்லுங்க சார். சரிடா சரிடா, நீ போ, நான் சொல்லிடுறேன். ஒரு 10 நாள் லீவ் போட்டு வரேன், ஹாலிடே ட்ரிப் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனேன். இப்போ எடானா யாரோ ஒருத்தர் குழந்தையோட வந்து நிற்கிற. நமக்கு ஒரு குழந்தை இருக்கா, ஞாபகம் இருக்கா? அவள் எவ்வளோ ஏமாந்து போயிருப்பான்னு யோசிச்சு பார்த்தியா? முறைக்காத, நீ சாதாரண பார்த்தாலே முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. துணியை வலிக்கு பிடிமா? Hello. Good morning, ma'am. I'm calling from MM Labs. In the lab? This is regarding the DNA report. What? DNA report. DNA report? Yes, ma'am. சரியா கேக்கல, ஒரு நிமிஷம். Hello. Hello. Ma'am, can you hear me? கேக்குது. Hello. சொல்லுங்க. Ma'am. The 2 blood samples that was sent do not match, ma'am. புரியல. ப்ளீஸ் ரிப்பீட். 2 DNAவும் மேட்ச் ஆகல, ma'am. என்ன சொல்றீங்க? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. மேம், அந்த பையனோட DNAவும் அந்த குழந்தையோட DNAவும் ஒத்து போகல. சோ அந்த குழந்தை அந்த பையனுக்கு பிறந்ததில்ல. That's all, ma'am. We will send the DNA report to your personal mail, ma'am. Thank you. பட்டுக்குட்டி தூங்குனது போதும், ஏந்தர்றா. உனக்காக அப்பா அங்க காத்துக்கிட்டு இருக்காரு. செல்லம். சிச்சிச்சு. பிரபு, கேட்டிங்கல்ல, இதுக்கப்புறமும் நம்ம உண்மை சொல்லிதான் ஆகணுமா? கண்டிப்பா. ஃபியூச்சரில் 2 பேர் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா சொல்லித்தான் ஆகணும். நான் முதல்ல போய் சொல்கிறேன், நீ அவகிட்ட பக்கமே எடுத்து சொல்லிடு. உன் காலில் கூட விழுகிறேன். நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க ஐயா. அவன் கண்ணீருக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருச்சு. கர்த்தராக பார்த்து உங்களை இங்கே அனுப்பியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை மட்டும் அமைச்சு கொடுத்துருங்க ஐயா. நீங்கள் நல்லா இருப்பீங்க ஐயா. அழுவாத, அப்பா இப்போ வந்துருவாரு. அரசி அக்கா,
அவளுக்கு தெரியாதுல்ல சார். தெரியும். டேய் போடா, எந்திரிச்சு போய் வேற பொழப்ப பாடுறா. சொல்லிட்டியா? இந்த மாதிரி ஒரு சப்ப மேட்டர் என்னத்துக்கு மேடம் அவளாண்ட போய் சொன்னீங்க? எனக்கு தெரியும் மேடம், என் லவர் தெரிஞ்சா எந்த தப்பா பண்ணிருக்க மாட்டா. அவ கொய்ந்த மேடம், ஒரு நிமிடம் என்ன நினைச்ச இன்னொரு குழந்தைய பெத்துக்கிறா. அப்போ அந்த குழந்தைக்கு அப்பா யாரு? நான் தானே? நான் தான் மேடம் அப்பா. நான் தான் மேடம் அப்பா. தப்பு பண்ணிட்டீங்களே மேடம். மேடம் டேய் இங்க வா. இது பாரு, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. இவ்வளோ என் மக மாதிரி தான். நான் எதையும் சொல்லல, நீயும் எதையும் சொல்லிக்காத. எந்த உண்மையும் அவளுக்கு தெரியாது. உன் மனசை வீணா போட்டு குழப்பிக்காத. உனக்கு ரொம்ப பெரிய மனசுடா. மூணு டிக்கெட் கொடுண்ணா. 2 தானடா? 3ண்ணா. மை சன். நீங்க 2 பேருமே அரை டிக்கெட். உங்களுக்கு ஒரு மைசன்னா பகு தச்சடா. புதிய இந்தியா பிறந்துருச்சடா.